ஈரான் அமெரிக்கா இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான மோதல் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. பல வருஷமா புகஞ்சுகிட்டே இருக்கிற ஒரு நெருப்பு மாதிரி. ஆனா ஏன் ஏன் இவங்களுக்குள்ள எப்பவுமே இவ்வளவு பதட்டம்? வாங்க இந்த பிரச்சனையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பல வருஷம் ஆச்சு, பல தசாப்தங்கள் ஓடி போச்சு. ஆனாலும் ஈரான் அமெரிக்கா உறவு ஏன் ஒரு இன்ச்சு கூட முன்னாடி போகல, ஏன் இன்னும் சீராகல? இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். வரலாறுல தான் இதுக்கான பதில் இருக்கு. சரி, இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம்தான். 1953 அப்புறம் 1979. இந்த 2 வருஷத்துல நடந்த சம்பவங்கள் தான் ஒருவேளை நல்ல நண்பர்களா இருந்திருக்க வேண்டிய இந்த 2 நாடுகளுக்கு நடுவுல முதல் விரிசலை உண்டாக்குச்சு. முதல்ல 1953. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈரானோட பிரதமரை அமெரிக்கா சப்போர்ட்டோட பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இது ஈரான் மக்கள் மனசுல அமெரிக்கா மேல ஒரு பெரிய அவநம்பிக்கையை விதைச்சுது. அதுக்கப்புறம் சரியா 26 வருஷம் கழிச்சு 1979ல ஈரான்ல இஸ்லாமிய புரட்சி வெடிக்குது. இது அமெரிக்காவோட நெருங்கிய நண்பரா இருந்த ஷா மன்னரை நாட்டை விட்டே துரத்திடுச்சு. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவே பெரிய எதிரின்னு பார்க்கிற ஒரு புதிய ஆட்சியும் வந்துச்சு. இந்த 2 சம்பவம் தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ற இந்த பிரச்சனைக்கு போட்ட அஸ்திவாரம். அவநம்பிக்கைய ஆரம்பிச்சது இப்போ வெளிப்படையான பகையா மாறிடுச்சு. அதாவது 2 நாடுகளும் ஒருத்தர் நாட்டுல இருந்து இன்னொருத்தர் தூதரகத்தை மூடிட்டு எல்லா உறவுகளையும் கட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், பேச்சுவார்த்தைக்கான ஒரு கதவு அங்கேயே நிரந்தரமா சாத்தப்பட்டது. 52. இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இது முக்கியம் தெரியுமா? ஏன்னா 1979 புரட்சி நடந்தப்போ 52 அமெரிக்கர்களை தெஹரான்ல இருக்கிற அமெரிக்க தூதரகத்துல பிணை கைதிகளா பிடிச்சு வச்சாங்க. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, முழுசா 444 நாட்கள். இந்த ஒரு சம்பவம் மட்டுமே போதும் 2 நாடுகளுக்கும் நடுவுல ஒரு தலைமுறைக்கே தீராத பகையை உருவாக்க. அந்த பிணை கைதிகள் பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டை வேறொரு ரூபத்தை எடுக்குது. அதாவது இப்ப எல்லாரோட கவனமும் ஈரானோட நியூக்ளியர் புரோகிராம் பக்கம் திரும்புது. ஈரான் ரகசியமா அணுகுண்டு தயாரிக்க முயற்சி பண்ணுதான்னு அமெரிக்காக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. அவ்வளோதான், இந்த சந்தேகம்தான் பிரச்சனையா அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. சரி, இப்ப நாம தற்காலத்துக்கு வருவோம். வருஷங்கள் ஓடி போச்சு, ஆனா அந்த சண்டை மட்டும் ஓயல. அந்த பழைய பகை இப்போ புதுசா அவதாரம் எடுத்திருக்கு. பொருளாதார தடைகள், ராணுவ ரீதியான மிரட்டல்கள்னு வடிவம் மாறியிருக்கு, அவ்வளவுதான். இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. 2015ல ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அப்பாடா, எல்லாம் சரியாயிடும், இது ஒரு புது ஆரம்பம்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. 2018ல திடீர்னு அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திலிருந்து நான் வெளியே போறேன்னு சொல்லிருச்சு. அமைதி பேச்சுவார்த்தைக்கான பாதை மறுபடியும் மூடப்பட்டுச்சு. ஒப்பந்தத்திலிருந்து வெளியே போனதோட அமெரிக்கா நிக்கல, அவங்களோட பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்தாங்க. அதுதான் பொருளாதார தடைகள். அதாவது ஈரானோட பொருளாதாரத்தை முடக்கி அவங்கள வழுக்கி கொண்டு வரலான்னு கணக்கு போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த பொருளாதார தடைகள் தான் அமெரிக்காவோட முக்கியமான ஆயுதமா இருக்கு. இந்த பிரச்சனை ஒரு செஸ் கேம் மாதிரினா 2020ல நடந்த ஒரு சம்பவம் ஒரு முக்கியமான செக்மேட் மூவ் மாதிரி. ஈரானோட ரொம்ப பவர்ஃபுல்லான ராணுவ ஜெனரல் காசிம் சுலைமானிய அமெரிக்கா ஒரு ட்ரோன் தாக்குதல்ல கொன்னுட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் 2 நாடுகளையும் நேரடி போருக்கு பக்கத்துல ரொம்ப பக்கத்துல கொண்டு போய் நிறுத்திடுச்சு. இவ்வளவு சம்பவங்கள், இவ்வளவு திருப்பங்கள். சரி, ஆனா இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? இந்த முடிவே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கிற சண்டைக்கு பின்னால இருக்கிற உண்மையான ஆணிவேர்கள் என்ன? வாங்க அத பத்தி இப்ப சுருக்கமா பார்க்கலாம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல 2 பேர் மேலயும் ஒருத்தருக்கொருத்தர் துரிக்கூட நம்பிக்கை இல்ல. 2வது, இவங்களோட ஆட்சி முறையும் சித்தாந்தமும் டோட்டலா வேற. 3வது, மத்திய கிழக்குல யாரு டான் அப்படிங்கிற ஒரு போட்டி. கடைசியா ஈரானோட அணுசக்தி திட்டம் மேல இருக்கிற அந்த தீராத சந்தேகம். இந்த 4 ஒன்னா சேரும்போது தான் நமக்கு இந்த முடிவே இல்லாத ஒரு மோதல் கிடைக்குது. எவ்வளவு ஆழமா வேரூனின ஒரு பகை, சரி பண்ணவே முடியாத அளவுக்கு அவநம்பிக்கை, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 2 நாடுகளுக்கும் ஒரு அமைதியான எதிர்காலம் உண்மையிலே சாத்தியமா? ஒருவேளை இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?